அன்பர்களுக்கு காலை வணக்கம். அபிராமி அந்தாதி பாடலிலே 34வது பாடலும் அதனுடைய விளக்கத்தையும் பற்றி பார்க்கலாம். இந்த பாடலை நாம் பாராயணம் செய்து வரும் பொழுது பிள்ளைகளுக்கு திருமணம் சீக்கிரம் நடப்பதற்கும் நல்ல வரன்கள் மணமகன்கள் மணமகள்கள் அமைவதற்கும் இந்த பாடலை நாம் நாள்தோறும் பாராயணம் செய்து வரலாம். 33வது பாடல்களிலே திங்களுமே என்று முடித்தார். அந்த திங்கள் என்ற வார்த்தையை முதலில் போட்டு இந்த பாடலை ஆரம்பித்துள்ளார். திங்கள் பகவின் மனம் நாரும் சீரடிக்கு சீரடி சென்னி வைக்க எங்கட்கு ஒரு தவம் எய்தியவா என் இறந்த விண்ணோர் தங்கட்கும் இந்த தவம் எய்துமோ தரங்க கடலுள் வெங்கட் பணியனை மேல் துயில் கூறும் விழுப்பொருளே அப்படின்னு பாடுறார். இந்த பாடலில் அலைகள் ஓயாமல் அலைகள் புரண்டோடி கொண்டிருக்கும் பார்க்கடலின் மீது ஆதிசேஷனாகிய பாம்பனை மீது பள்ளி கொண்டு துயிலும் கொடியான மேலான பொருளே, ஈசனின் திருமுடியில் உள்ள பிறை சந்திரனின் மனம் கமழ்கின்ற உன்னுடைய சிற்றடியை ஒன்றுக்கும் உதவாத எளியவர்களான எங்களை போன்றவர்களின் சிரங்களின் மேல் வைத்து அருள்வதாக அருளும் என் தாயே, எங்களை ஒப்பற்ற தவத்தின் சிறப்பு தான் என்னே என்று வியக்கிறார். அந்த அளவு தவம் செய்து அன்னையை நினைத்து தவம் செய்து அவருடைய அன்னையினுடைய அருளை அபிராமி பட்டவர்கள் பெற்றிருக்கிறார். எண்ணற்ற தேவர்களும் கூட இத்தகைய சிறந்த பாக்கியம் கிட்டுமோ கிட்டாது என்று ஆச்சரியப்படுகிறார். நாமும் அதே போல் இந்த 100 பாடல்களையும் நாள்தோறும் பயின்று பாராயணம் செய்து வருவோமெனால் வாழ்க்கையில் எல்லா வளமும் நலமும் பெற்று உயர்வோம். நன்றி, வணக்கம்.